ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் நிறைய தக்காளி கத்திரி எல்லாம் பறிக்கிறத பார்த்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னென்னா, நீங்கள் விதை தராதீங்க, லோக்கலில் இருக்கிற மக்கள் விதை தராதீங்க, நீங்கள் வளர்த்து நாத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் விதை போட்டாலுமே நல்ல விதைகள், அதுவும் நம்மளை மாதிரி ஆர்கானிக்காக வளர்க்குறவங்கக்கிட்ட வாங்கினா கண்டிப்பாக வளரும். என்ன அப்படின்னா, தக்காளி, அப்புறமா கத்திரி வகைகள், தக்காளி வகைகள், அதுக்கப்புறம் மிளகாய் வகைகளை கண்டிப்பாக அது ஒரு 25 நாள் 30 நாள் நாற்று வந்ததுக்கப்புறம் பிடுங்கி வேறு இடத்துல நடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா வளரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது ஏதாவது உரம் கொடுங்க. இல்லையா, பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போதே வந்து நல்ல ஒரு சாயில் மிக்ஸு ஃபெர்டிலைசர்ஸோடு ரெடி பண்ணிடுங்க. வேப்ப முன்னாக்கெல்லாம் போட்டு ஏதாவது ஒரு தொழு உரம் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுட்டிங்கன்னாக்கா அது 4 மாதம் ஈல்டு கொடுக்குற வரைக்கும் அது நல்லாவே இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுட்டு